என் அன்பு பிள்ளையே, மனதிற்குள் எத்தனை நாள் என் கஷ்டங்களை புழுங்கி நான் அழுவது என்ற உன் குமுறல் என் செவிக்குள் எப்படி எட்டாமல் இருக்கும் குழந்தையே. உனது வலிகள் எல்லாம் பறந்து போகும். அவைகள் உன்னை முள் போல் குத்தலாம். ஆனால் அவற்றை அகற்ற நான் உன் சாயப்பா உன்னிடத்தில் இருக்கின்றேன் என்பதை மறந்து போகாதே. கஷ்டம் என சொல்லிக் கொண்டு இருப்பதா நீ எதிர்கொள்ளும் கஷ்டமானது மேலும் கடினமாகத்தான் இருக்கும். படிகளில் மேலே அடியெடுத்து வைக்கும் போது உன் கால்களின் வேகத்தை கவனி. அதேபோல் நீ கீழே அடியெடுத்து வைக்கும் போது உனது அடிகளை பார். இரண்டும் ஒன்று போல்தான் இருக்கும். ஆனால் நீ எடுத்து வைக்கும் அடியில் மேலேயும் கீழேயும் உள்ள வித்தியாசங்கள் இருக்கின்றது. வாழ்வில் ஒருவருக்கு வரும் மேலோங்கிய நேரத்தில் அவர்களுக்கு எல்லாம் உயர்வாகத்தான் இருக்கும். அதே போல மேலே ஏறிய அடிகள் மீண்டும் கீழே நோக்கி அடிகள் வரத்தான் செய்யும். வாழ்வில் உயர்வு தாழ்வு எல்லாம் யதார்த்தம் தான் குழந்தையே. ஆனால் அதை புரிந்து நீ எடுத்து வைக்கும் அடிகளில் உன் பலத்தை சோதிக்கும் அளவிற்கு கடினங்கள் வந்தாலும் அதை தாண்டி நீ அடிகளை எடுத்து வைக்க வேண்டும். வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு வட்டத்தின் வடிவுதான். அதனுள் நமக்கு நாம் இட்டுக்கொள்ளும் அளவுகோல் என்பது நம்மை எச்சரிக்கும் அபாயமணி. போகும் அடிகள் சரிதானா, அவைகள் உன்னை கொண்டு போகும் திசை சரிதானா என்று உன் மனதில் உனக்குள் எழும் எச்சரிக்கை மணியால் என் குரல் எப்பொழுதும் உனக்குள் கேட்கும் குழந்தையே. அந்த வட்டத்திற்குள் மாயை என்ற நிழல் பின்தொடர்ந்தால் உன்னுள் நீ போடும் வட்டத்திற்குள்ளே மாயையின் ஆதிக்கம் ஆரம்பிக்கும். அது என்னிடம் இருந்து உன்னை தூரப்படுத்தி ஆசைகளை அருகில் கொண்டு வர வைக்கும். அவற்றை தடுக்க உன்னை அந்த வட்டத்திற்குள் இருந்து இழுத்து கொண்டு மேலோங்கி வா. என் கையை தருகின்றேன். என் பலத்தின் மொத்தத்தையும் உன்னிடம் காண்பாய். காலங்களும் நேரங்களும் தான் பதில் சொல்லும் என்று உனக்கு நான் கூறுவதன் காரணம் உனது பொறுமையும் நம்பிக்கையும் சகிப்புத்தன்மையும் நிலைத்து நிம்மதியான வாழ்வை உருவாக்குவதற்காகத்தான் குழந்தையே. என்றும் என் அரவணைப்பில் நீ வளர்ந்து வாழ்வாய். நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் மகிழ்ச்சியாக வாழ்வாய் தங்கமே. நீ உன்னுடைய துன்பமான காலங்களை கூட புன்னகையுடனும் தளராத நம்பிக்கையுடனும் எதிர்கொண்டு பார். உன்னுடைய தடைகள் அனைத்தும் வெற்றி படிகளாக மாறும். அதை பின்பற்றுவது சிறிது கடினமான ஒன்றுதான். ஆனால் அதை முயன்று பார். உனது துயரங்கள் அனைத்தும் காணாமல் போகும். நான் உன் அருகிலேயே இருக்கின்றேன். தாளிடப்பட்ட கதவுகள் என்னை தடுத்துவிட முடியாது குழந்தையே. நீ எங்கு இருந்தாலும் என்ன நினை, நான் உன் பக்கத்தில் இருப்பேன். வாழ்க்கையில் கடினமான நேரம் என்பது எல்லோருக்கும் வரத்தான் செய்யும். அதற்காக சோர்வடைந்து இந்த வாழ்க்கையே வேண்டாம் என நினைத்தால் பூமியில் ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள். இருளில்தான் மின்மினி பூச்சியின் வெளிச்சம் நமக்கு தெரியும். பகலில் தெரிவதில்லை. அதே வெளிச்சம் என்ற சந்தோஷமான நேரம் வாழ்க்கை அழகாக இனிமையாக இருக்கும். ஆனால் வாழ்க்கையின் படிப்பை வெளிச்சத்தில் நீ உணர மாட்டாய். இருளில் அலைந்து அதை நீ உணரும் போதுதான் வாழ்க்கை என்ற ஆத்ம வெளிச்சம் என்னவென்பதை நீ உணர்வாய். வாழ்க்கையில் உன் மனதிற்கு பயம் தோன்றும் நேரம் உன் எதிர்மறை எண்ணங்களால் மட்டுமே வாழ்க்கையை நினைத்து அது சரியாக நடக்குமா என்ற பயம். அதுவே உன் வேலையில் தடங்களை ஏற்படுத்துகின்றது. இனிமேல் பயப்படாதே. உன்னை தேடி வந்த வாய்ப்புகள் எல்லாம் உனக்கு நான் உன் சாயப்பா கொடுத்த வாய்ப்புகள். அதை மனதார ஏற்றுக்கொள். நிச்சயம் அதில் நீ வெற்றி பெறுவாய். உனக்கான வாயிற்படியை நான் உனக்கு கொடுத்து விட்டேன். அதில் பயணிக்க நீ தயாராக இரு குழந்தையே. உனக்கான பக்கபலமாய் உன் கையை பிடித்து உனக்கான வாழ்க்கையை ஒளிர செய்வேன். என் ஆசிகள் என்று உனக்கு உண்டு தங்கமே. சிறு வயதில் ஒரு ஊசிக்கு பயந்து ஓடிய நாம் இன்று வாழ்க்கை கொடுக்கும் சம்மட்டி அடிகளை தாங்கிக் கொண்டு ஒரு மெல்லிய புன்னகையுடன் காலம் கழித்துக் கொண்டிருக்கின்றோம். இதுதான் வாழ்க்கை என்று சோர்ந்து போகாதே. நான் உனக்கு துணையாக இருந்து உனக்கு அனைத்து மகிழ்ச்சியான தருணங்களையும் நான் தருவேன் தங்கமே. நேர்மையாய் வாழ்ந்து பார். எவ்வளவு துரோகிகளை கடந்து வர வேண்டும் என்பது உனக்கு புரியும். நீ படும் அத்தனை போராட்டங்களில் இருந்தும் நான் உன்னை விடுவிப்பேன். உன்னை யாராலும் வெல்ல முடியாது தங்கமே. நீ பெற்ற அவமானத்தை விட உன்னை அவமானப்படுத்தியவர்கள் உன்னிடம் பெறப்போகும் யாசகம் அதிகம். நீ கண்டிப்பாக வாழ்ந்து காட்டுவாய். உன் வாழ்க்கையில்
நீ எதிர்பார்த்து நடக்காமல் போன காரியம் இனி எந்த தடங்களும் இல்லாமல் இனிதே நடைபெறும். எதை எண்ணி இத்தனை நாள் காத்திருந்தாயோ அதை நிறைவேற்றி வைப்பது உன் தந்தையாகி இந்த சாகியின் கடமை தங்கமே. உனக்கு நல்லதை மட்டுமே நான் செய்வேன். கலங்காதே. உன் வாழ்க்கையில் உனக்கான பாதையை உன் கண்முன் காண்பித்து விட்டேன். உன் வாழ்க்கையில் இனிமேல் நடக்கப் போகும் மாற்றங்களும் அற்புதங்களும் அதிசயங்களும் ஏராளமாக இருக்கப் போகின்றது. உன் மனதை அதற்கு தயாராக வைத்துக்கொள். நன்றாக உழைத்து முன்னேறு. மற்றவர்களின் கஷ்டங்களை புரிந்து கொள். வாழ்க்கையில் நிதானத்தை கடைப்பிடி. அது உன் வாழ்க்கைக்கான பொக்கிஷம். நீ வேறு எதையும் யோசித்து குழம்பிக் கொள்ளாதே. நான் இருக்கின்றேன். நான் உன் இதயத்தில் இருந்து உனக்கான அனைத்து வினாவிற்கும் விடையளிப்பேன். இன்று அதை நீ உணர்வாய். காற்றில் ஈரத்தன்மை இருந்தால் அடிக்கின்ற காற்று நமக்கு சுகமான தென்றலாய் தெரியும். அதை போலவே தான் உன் வாழ்க்கையில் நிம்மதி இருந்தால்தான் அதை அழகான உயிரோட்டமுள்ள வாழ்க்கைக்கு அர்த்தம். அப்படி இருக்கையில் தென்றலை நீ உணர வேண்டும். நீ அப்படி உணர்ந்தால்தான் நிம்மதி என்னும் தென்றல் உன் வாழ்க்கையில் வசந்தமான சுகத்தை கொடுக்கும். அதை நீ உணர்வதற்கு நீ முதலில் பொறுமையையும் சகிப்புத்தன்மையும், அடுத்து நம்பிக்கையும் நேர்மையுடன் இருக்க வேண்டும். வைராக்கியத்தை ஏற்படுத்துவது மேலே சொன்ன 4 விஷயங்கள். அதுதான் உன் இலக்கை நோக்கி உன்னை அழைத்துச் செல்லும். இவைகளை நீ கடைபிடித்து நடந்தால் உன் வாழ்க்கை செம்மையாகவும் அந்த பாதையில் உனக்கான வழியாய் நான் இருப்பேன் தங்கமே. அன்பு குழந்தையே, உரிய நேரத்தில் உனக்குரியதை உனக்களிப்பேன். கலங்காதே. மனம் தூய வெள்ளை துணி. எந்த நிறத்தில் முழுக்குவாயோ அந்த நிறம் ஏறி நிற்கும். நன்மையை மட்டுமே நினை. கண்டிப்பாக நல்லதே நடக்கும். நம்மை ஒருவர் மதிக்கவில்லை என்று நினைப்பது முட்டாள்தனம். அவர்களுக்கு நம் மதிப்பு தெரியவில்லை என்பதே நிதர்சனமான உண்மை குழந்தையே. எண்ணத்தில் கவனமாயிரு. ஏனெனில் எண்ணங்கள் தான் சொற்களாகின்றன. சொல்லில் கவனமாயிரு. ஏனெனில் சொற்கள் தான் செயல்களாகின்றன. செயலில் கவனமாக இரு. செயல்கள் தான் பழக்கங்களாகின்றன. பழக்கத்தில் கவனமாயிரு. பழக்கங்கள் தான் ஒழுக்கங்களாகின்றன. ஒழுக்கத்தில் கவனமாக இருக்க வேண்டும். ஏனெனில் ஒழுக்கம்தான் உன் வாழ்க்கையாகின்றது குழந்தையே. உன் உள்ளத்தில் நிம்மதி பிறக்கும் நேரம் இது. நீ நினைத்த காரியங்கள் அனைத்தும் எனது ஆசையுடன் நல்லதாகவே நடக்கும். நான் உன்னிடம் பல தடவை சொல்லிவிட்டேன். நான் உன் கனவில் தோன்றி கூறியது அனைத்தும் உண்மை என்று. ஏனோ நீ தடுமாறிக்கொண்டிருக்கின்றா. கஷ்டங்கள் வருவதெல்லாம் சகஜம் குழந்தையே. ஆனால் நீ அதில் நான் கூறியதை நினைவில் கொண்டிருந்தால் உன் கஷ்டத்தை நானே தீர்ப்பேன். உனக்கான பொருள் உன்னிடம் வரும். நான் அதை முடிவு செய்து விட்டேன். இனி யாராலும் அதை மாற்ற முடியாது. உன் கைக்கு வர தாமதமாகுமே தவிர நான் எழுதியதை மாற்றி எழுத எவராலும் முடியாது தங்கமே. என் பூஜையில் மட்டும் கவனத்தை செலுத்து. உன்னை சுற்றியுள்ள பிரச்சனைகளை நான் பார்த்துக் கொள்கின்றேன். உன் மனம் குளிரப் போகின்றது. உற்சாகமாக இரு. நீயே உன் வாயால் கூறுவாய், சாயப்பா, நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் என்று. அந்த வார்த்தைகளை கேட்க நான் ஆவலுடன் காத்துக் கொண்டிருக்கின்றேன் தங்கமே. என் மீது நீ எத்தனை அன்பு வைத்திருக்கின்றாய் என்று எனக்கு தெரியும். இனி உன் கவலையும் கண்ணீரும் ஆனந்தமாக மாறும். நீ என்னிடம் எதிர்பார்த்த காரியம் கண்டிப்பாக நிறைவேறும் தங்கமே. ஆணவம் இல்லாமல் யார் ஒருவர் என்னிடம் வருகின்றாரோ அவருக்கு நெருக்கமானவனாக நான் இருப்பேன். என் தங்கமே, நான் உன் கனவில் காட்டியதை நிச்சயமாக நடத்தி காட்டுவேன். மற்றவர்களுக்கு தைரியம் சொல்கின்ற நீ உனக்கு பிரச்சனை என்று வரும்போது நொந்து விடுகின்றார். நான் ஒருபோதும் என் வார்த்தையை மீறியதில்லை குழந்தையே. என் வார்த்தையை காப்பாற்ற நான் என் உயிரை கூட கொடுப்பேன். சண்டை சச்சரவுகள் இல்லை என்றால் நீ வாழும் வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்காது குழந்தையே. சரியான நேரத்தில் நான் உன்னிடம் வந்திருக்கின்றேன். கவலைப்படாமல் இரு. இன்றும் உன்னை வழிநடத்திக் கொண்டு இருக்கின்றேன். அனுதினமும் உன்னை நான் கவனித்துக் கொண்டிருக்கின்றேன். புரிந்து கொள். அப்போது நான் இருப்பதை நீ உணர்ந்து கொள்வாய். உனது அன்பிற்காக உன்னை தேடி நான் வந்து அமர்ந்து கொண்டிருக்கின்றேன். யார் மீதும் தவறில்லை. காலத்தின் கட்டாயம் நீ அனுபவிக்க வேண்டும் என்பது கட்டாயம் குழந்தையே. யாரையும் வெறுத்து ஒதுக்க நினைத்து விடாதே. உனக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம் சொல். இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இரு. விரும்பிய வாழ்க்கையை நான் உனக்கு அளிப்பேன். உன்னை அனைத்து திசைகளில் இருந்தும் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றேன். நான் இருக்கும் இடத்தில் எவரையும் உன்னை நெருங்கக்கூட விடமாட்டேன் குழந்தையே.
நீ இனி மகிழ்ச்சி பாதையிலே செல்ல இருக்கின்றா. உன் கர்மா முடிந்து விட்டது. நீ கொடிகட்டி பறக்கப் போகின்றா. சோதனை முடிந்து உன் வேதனை தீர்ந்தது. இனி நீ செய்யப் போவது எல்லாம் சாதனையே தங்கமே. அன்பு என்னும் பெருங்கடலில், நிம்மதி என்னும் சிறு படகில், மகிழ்ச்சி என்னும் துடுப்போடு ஆனந்தமாய் வாழ்க்கை என்னும் பயணத்தை தொடங்கு. நான் உனக்கு என்றும் துணையிருப்பேன். எல்லோருக்கும் வாழ்வில் திருப்புமுனை என்பது நிச்சயம் வரும். அதுவரை தவறான பாதையை நோக்கி செல்லாமல் பொறுமையுடன் காத்திரு. வாழ்க்கை பயணத்தில் பலவிதமான மனிதர்களிடம் இருந்து சில விமர்சனங்கள், குறைகள், எதிர்மறையான வார்த்தைகளை எதிர்கொள்ளும் போது கலங்காதே. அவர்களிடம் உன்னை பற்றி நிரூபிக்க முயற்சி செய்யாதே. உன்னை புரிந்து கொள்ளும் காலம் வரும். அதுவரை எல்லாவற்றையும் என் பாதத்தில் சமர்ப்பித்து விடு. உன்னை அறிந்த நான் உன்னுடன் இருக்கின்றேன் என்பதை மறவாதே. உன்னை தேடி ஒரு நல்ல செய்தி விரைவில் வரும் தங்கமே. உன் உள்ளமும் இல்லமும் மகிழ்ச்சி அடையும். பொறுமையாக இரு. உனக்கான விடுவு காலம் விரைவில் பிறக்க உள்ளது. உன்னை என் இதயத்தில் வைத்து பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றேன். உன் ஒவ்வொரு வார்த்தையின் பொருளையும் என்னால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும். நல்லவன் போல் நடிப்பவனை இந்த உலகம் விரும்பும். நல்லவனாகவே வாழ்பவனை இறைவன் மட்டுமே விரும்புவான். விழும் வேகத்தை விட எழும் வேகம் அதிகமாக இருந்தால் தோற்கடிக்க அல்ல, உன்னை பார்க்கவே உன் எதிரி பயப்படுவான். உன் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடையப் போகின்றாய் குழந்தையே. நீ நினைக்கும் காரியங்களை நம்பிக்கையோடு முயற்சி செய். வெற்றி கிடைக்கும். மகிழ்ச்சியாக வாழ்வாய். அன்பு குழந்தையே, உன்னை தேடி உனது இல்லம் வந்து கொண்டிருக்கின்றேன். உன்னை தயார்படுத்திக் கொள். எனது பரிபூர்ண ஆசிர்வாதம் உனக்கு கிடைக்கப் போகின்றது. அளவில்லா மகிழ்ச்சி கிடைக்கப் போகின்றது. எனது காலடிப்படும் நேரம் சுபிக்ஷமாக வாழப்போகின்றா. உன்னை தேடி உனது இல்லம் வந்து கொண்டிருக்கின்றேன். உன்னை தயார்படுத்திக் கொள் குழந்தையே. எனது பரிபூர்ண ஆசிர்வாதம் உனக்கு கிடைக்கப் போகின்றது. அளவில்லா மகிழ்ச்சி கிடைக்கப் போகின்றது. எனது காலடிப்படும் நேரம் சுபிக்ஷமாக வாழப் போகின்றா. இதுவரை இல்லாத அளவு பெருமளவு இரட்டிப்பு மகிழ்ச்சியுடன் இருக்கப் போகின்றா. நீ என்னிடம் வைத்த கோரிக்கைகளை நிறைவேற்றப் போகின்றேன். நீ விரும்பியதெல்லாம் உனக்கு கிடைக்கப் போகின்றது. எது பிடித்திருக்கின்றதோ அதை அளவோடு நேசி. அப்போது எதை இழந்தாலும் வழிகள் பெரியதாய் தெரியாது குழந்தையே. நம்பிக்கை உள்ளே காத்திருந்தால் வாழ்க்கை வெளியே காத்திருக்கும். இப்போது உனக்கு இருக்கும் அனைத்து கஷ்டம் நிரந்தரம் இல்லாதவை. கலங்காதே. விரைவில் உன் நிலை மாறும். நான் மாற்றி அமைப்பேன். இதற்கெல்லாம் வருத்தப்பட்டால் எதுவும் மாறாது தங்கமே. இதில் எதுவுமே உன் தவறில்லை. இப்போதெல்லாம் யாரும் யாரையும் நல்லவனா கெட்டவனா என்று பார்ப்பதில்லை. நாளை நமக்கு இவன் தேவைப்படுவானா மாட்டானா என்று தான் பார்க்கிறார்கள். அவர்களுக்கு உன் தேவை முடிந்து விட்டது. அவ்வளவுதான். அவனும் அடுத்தவனை ஏமாற்ற சென்று விட்டான். நீதான் அதையே நினைத்து வருந்திக் கொண்டிருக்கின்றா. கலங்காதே. உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் தங்கமே. நிச்சயமாக இறைவன் ஒரு சோதனைக்கு பின் நிம்மதியான வாழ்க்கையை தருவான். பொறுத்திரு. காலம் பேசாது. ஆனால் எல்லாவற்றிற்கும் காலம் தான் கண்டிப்பாக பதில் சொல்லும். கண்கள் தங்களை நம்புகின்றன. ஆனால் காதுகளோ பிறரையே நம்புகின்றன. அவமானங்களால் மட்டுமே வாழ்க்கையில் அதிக தெளிவு கிடைக்கின்றது. எந்த செயலையும் செய்யும் முன் எவரிடமும் சொல்லாதே. செய்து முடித்துவிட்டு தைரியமாக சொல். ஏன் தெரியுமா? செய்வதில் வெற்றி பெற்றால் யோசிப்பான். தோல்வி அடைந்தால் விமர்சிப்பான். எதுவாக இருந்தாலும் கவனமாக செய். தெளிவாக செய். துணையாக உன் தந்தை நான் இருக்கின்றேன். கோடி முறை பயிற்சி செய்தாலும் ஒரு முறை முயற்சி செய்தால்தான் பலனை அடைய முடியும். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்றால் முதலில் உன்னை இழிவாக நினைப்பவர்களையும் உன்னிடம் என்றுமே குறை காண்பவர்களையும் கண்டு கொள்ளாதே குழந்தையே. கடவுள் நீ கேட்டதை தரவில்லை என்று கவலைப்படாமல் கெட்டதை தரவில்லை என்று மகிழ்ச்சி கொள் தங்கமே. இருப்பதை கொண்டு மகிழ்ச்சியுடன் வாழ். எல்லாவற்றையும் நினைத்து கவலைப்படாதே. உன்னை படைத்த கடவுளுக்கு தெரியும் உனக்கு எந்த நேரத்தில் எது தேவை என்று. அவன் மேல் நம்பிக்கையுடன் பொறுமையாக இரு. நல்லதே நடக்கும். எதுவும் நிரந்தரம் இல்லா உலகத்தில் உனது கவலையும் கண்ணீரும் எப்படி நிரந்தரமாகும்? கவலைப்படாமல் கடந்து வர பழகு. வாழ்க்கை அழகாகும். ஏன் வைரமே, நீ வளர்ப்பிறையாய் மீண்டும் எழுச்சியுடன் வளரப்போகின்றா. உன் வளர்ச்சியை கண்டு வியப்பவர்கள் முன் எச்சரிக்கையாக செயல்படு. அனைத்தும் இந்த பக்கிரி பாபாவால் நலம் உண்டாகும். எல்லாம் இழந்த பின்னும் எவனிடம் நம்பிக்கை மிச்சம் இருக்கின்றதோ அவனே வெற்றிக்கு தகுதியானவன். யார் என்னை நம்புகின்றார்களோ
அவர்களுடன் நான் என்றும் இருப்பேன். நான் வரவில்லையே என்று நீ கவலைப்படாதே. நீ எவ்விதம் நினைக்கின்றாயோ அந்த விதத்தில் வந்து கொண்டுதான் இருக்கின்றேன். என் செல்ல பிள்ளையான உனக்கு குறைகள் ஏற்படாமல் நான் பாதுகாப்பேன். உனது வாழ்க்கை வண்ணமயமாகப் போகின்றது. கலங்காதே தங்கமே, நான் உனக்கு என்றும் துணையிருப்பேன். வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் வர காத்துக் கொண்டிருக்காதே. உன் தேடலையும் முயற்சியையும் நீ தொடங்கு. உனக்கான பாதை தொடங்க ஆரம்பித்து விட்டது. அதில் உனது பாதங்களை நீதான் பதித்து நடக்க முடியும். மற்றவர்கள் உன்னை பிடித்து நடக்க பயில வேண்டும் என்னும் எதிர்பார்ப்பை அடியோடு மறந்துவிடு. நமக்கு வாய்ப்புகள் வரும் என்று காத்திருந்து உன் காலத்தை அதில் வீணாக்காதே. முதலில் உன் தேடல் ஆரம்பித்தால்தான் உனக்கான தேடல் எப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டும் என்பது உனக்கு தெரியும். பிறகு உனக்கான தேடலும் சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உன்னை தேடி வரும் குழந்தையே. அதனால் உன் தேடலை இப்போதே தொடங்கு. உனக்கான சந்தர்ப்பங்கள் அனைத்தும் வெற்றியாய் மாறும். உன்னுடன் உன் உயிரான சாயப்பா நான் இருக்கின்றேன். இனிமேலும் இருப்பேன். என் உயிரான குழந்தைக்கு எல்லாம் சுகமாய் வாழ்க்கையில் நடைபெறும். நான் உன்னுடன் இருப்பேன். உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை. உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை. கலங்காதே தங்கமே. காப்பது எனது கடமை, கேட்பது உனது உரிமை. நடப்பதை நினைத்து வருந்தாதே. இனி நடக்க இருப்பது அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். ஏன் வைரமே, யாரிடமும் உன் துக்கத்தை சொல்லி அழுது விடாதே. உதவி கேட்டு யார் காலிலும் விழுந்து விடாதே. நீ அழுவதற்கும் ஓடி சென்று விடுவதற்கும் சிறந்த இடம் உன் சாயப்பா நான் மட்டுமே என்று மறந்து விடாதே. இன்பமும் துன்பமும் பகல் இரவு போல் மாறி மாறி வந்து கொண்டேதான் இருக்கும். நாம் தான் இரவில் நிலவாகவும் பகலில் சூரியனாகவும் இருந்து ஒளியை வீட்டிற்கு அளிக்க வேண்டும். உனக்கு நடக்கும் அனைத்தையும் பொறுத்துக்கொள். எந்த நிலையிலும் நம்பிக்கையோடு இரு. என்னை நினைத்துக்கொள். நல்லதே நடக்கும் குழந்தையே. இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றது. நான் இருக்க பயம் ஏன்? கவலைக்குள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா.